வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை சாற்றில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நாளொன்றுக்கு அரை முதல் ஒரு எலுமிச்சையினுடைய சாறு போதுமானது. சுமார் 2 முதல் 3 தேக்கரண்டி சாறு நம்ம எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு 200லேருந்து 300 ml இருக்கக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சில்லுன்னு குடிக்கணும்னாலுமே நீங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் கொடுத்து உடலை சுறுசுறுப்பாக வைக்கும், வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டும், புத்துணர்ச்சியாக உங்களுடைய உடலை மாற்றி கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இது ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை வந்து தூண்டி நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நமக்கு வந்து குணப்படுத்துறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். ஸோ ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தும், இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ராங் பண்ணி எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் நமக்கு ஏற்படாமல் நம்ம நலமோடு இருக்கிறோம்னா எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றின் அணு அமைப்பு மனித உடலினுடைய செரிமான நொதிகளை போல ஒத்திருக்கும். இதனால காலையில் நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கும் பொழுது அது கல்லீரலை தூண்டி பித்த நீர் சுரப்பை அதிகரிக்கும். இது உணவை எளிதில் செரிக்க செஞ்சு அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாயு தொல்லை எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்குது. அதாவது எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் தொடர்ந்து வந்து எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு, குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு பயன்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அடிக்கடி பசி எடுக்கிறத தடுத்து உடலில் சேரக்கூடிய தேவையில்லாத எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை வந்து உங்களுக்கு கரையிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல் உடற்பயிற்சியுடன் நீங்கள் இதை செய்யும்போது எடை குறைப்பு முயற்சிக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அதாவது லெமன் ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், உடற்பயிற்சியும் செஞ்சீங்கன்னா அட் த சேம் டைம் அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து, அதாவது கெட்ட கொழுப்புகள் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து உடலில் குறைஞ்சிரும். ஆங்காங்கே தொப்பை போன்ற அமைப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வெயிட்டில் பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு எலுமிச்சை சாறையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுக்கக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறத முன்னாடியே வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றில் உள்ள சிட்ரிக் அமிலம், அந்த சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. இதன் மூலமாக எப்படி இது வந்து நமக்கு பலன் அளிக்குது அப்படின்னா, இது சிறுநீரில் இருக்கக்கூடிய கால்சியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத தடுத்து ஏற்கனவே சிறு கற்கள் இருந்தாலுமே அதை சிறுநீரகத்தின் வழியை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாமல் முன்னாடி உங்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தோலை வந்து பொலிவாக மாற்றுறதுக்கு, இருக்கக்கூடிய தோல் பொலிவை அதிகரிக்கிறதுக்கு, ஸ்கின் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எலுமிச்சை சாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலாஜன் உற்பத்தியை உங்களுடைய சருமத்தில் வந்து அதிகரிக்கும். இதன் மூலமாக உங்களுடைய சருமத்தில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய தாக்கம் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி தாக்கம் ஏற்பட்டால் தான் அது உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய புரதத்தை உடைத்து சுருங்கிய சருமம், முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமமாக மாற்றிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி சருமத்தை வந்து எப்போதுமே நீரேற்றமாக புத்துணர்ச்சியாக வைத்துக்கொண்டு அந்த சரும தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் பொலிவாக சருமத்தை வைத்துக் கொள்வதற்கெல்லாமே ஒரு இளமையான சரும தோற்றம் நமக்கு தெரிவதற்காக எலுமிச்சை சாற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே எலுமிச்சை சாறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால நாம உணவில் உட்கொள்ளக்கூடிய இரும்பு சத்து, அந்த அயனை வந்து உடல் முழுமையாக உறிஞ்சு கொள்வதற்கு அந்த விட்டமின் சி வந்து பெரிதும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனுடைய பலன் என்னன்னா, இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி கிடைக்கும். அந்த விட்டமின் சி வந்து மற்ற நம்ம ஏதாவது ஒரு உணவுகளை சாப்பிடும் போது
அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு வழி பண்ணும். ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறை இப்போ நீக்கப்படும் பொழுது போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து கிடைச்சதுன்னா குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து மீண்டும் அதிகப்படுத்தப்படும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். அப்போ நம்ம சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிடும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான எந்த அறிகுறிகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ மறைமுகமாக இந்த ரத்த சோகை பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இந்த எலுமிச்சை சாறு வந்து இருக்கும். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இதயத்திற்கு நலம் சேர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து ரத்த நாளங்களை வந்து நெகிழ்வுத்தன்மையுடன் வைத்திருக்க உதவுவதோடு, அதாவது பிபி ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதோடு, ரத்த நாளங்களில் உடலில் படிந்திருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்லினுடைய அளவுமே குறைத்து ரத்த அழுத்தத்தையுமே சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம், பிபி ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இல்லாமல் சிறப்பான உள்ள இதயத்துக்கு கிடைக்கும். இதனால் இதய துடிப்பு சீரான இருக்கிறதால, இதயத்தினுடைய செயல்பாடும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுமே உங்களுக்கு ஏற்படாது. இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் நமக்கு இருக்கக்கூடாது. பிபி ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம் நம்ம சொல்லுவோம். அதாவது பிபி, பிளட் பிரஷர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இந்த மாதிரி இறுக்கங்களாக இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக நமக்கு போகாது. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்ததுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காது. ஸோ அதை நீக்கிறதுக்காகவும் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கொள்கிறோம். வாய் மற்றும் ஈறு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் விட்டமின் சி பண்புகள் வாய் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதனுடைய பலன் என்னன்னா வாய் துர்நாற்றம், ஈறுகளில் ரத்தம் கசிதல் மற்றும் பற்களினுடைய வேர்களில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை வந்து தடுத்து வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எலுமிச்சையினுடைய அமிலம் வந்து உங்களுடைய பற்களை பாதிக்காதவாறு நீங்கள் லெமன் ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அந்த எலுமிச்சை சாறு குடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வாயை வந்து நீங்கள் கொப்பளிக்கணும். அப்போ தான் அது உங்களுடைய அந்த பற்கள் மேலே இருக்கக்கூடிய எனாமல் லேயரை பாதிக்காமல் வாய் மற்றும் ஈறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கிருமிகளை அழித்து அந்த ரத்த கசிவெல்லாம் நீக்கி பற்களை ஈறுகளை வலுப்படுத்தி சுவாச புத்துணர்ச்சியை உங்களுக்கு வந்து கொடுக்கும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. ஸோ லிவரை டீடாக்டிஃபிகேஷன் பண்ணும். அதாவது டீடாக்டிஃபிகேஷன் அப்படின்னா நச்சுக்களை வந்து நீக்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கல்லீரலினுடைய நச்சு நீக்கக்கூடிய திறனை வந்து இயற்கையாகவே தூண்டும். கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றி கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை அகற்றி கல்லீரல் செல்களுக்கு புத்துயிர் அளித்து அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையுமே வந்து மேம்படுத்தும். அதாவது கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரலே தன்னைத்தானே ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்வதற்கு தூண்டுவதற்கு தான் எலுமிச்சை சாறு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ எடுத்துக்கொள்ளும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும், நச்சு கழிவுகள் அகற்றப்படும், கொழுப்பு படிவுகளும் நீக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து பெறணும் அப்படின்னா தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இல்லைன்னா அரை எலுமிச்சை பழம் பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சூடான தண்ணிலையும் எடுத்துக்கலாம், வெதுவெதுப்பாக எடுத்துக்கலாம், நார்மல் வாட்டர்லையும் எடுத்துக்கலாம், இல்லைனா சில்லுன்னு நீங்கள் சுறுசுறுப்பாக ஆகணும் அப்படின்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய வாட்டர்லையுமே கலந்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நிறைய மருத்துவ நன்மைகளை பற்றி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.